அப்படியே நான் கேட்க வந்தேன். நான் ஒண்ணு சொல்றேன். என்னன்னு கேட்டா பாதாள உலக குழுவின் மிக பிரபல்யமான தலைவனாக இருக்கின்ற கஞ்சிபான இம்ரானை நாட்டிற்குள்ளே கொண்டு வருவதற்கான வேலைகளை இப்போது துரிதப்படுத்தி இருப்பதாகவும் கஞ்சிபான இம்ரான் ஐரோப்பிய நாடு ஒன்றிலே தலைமறைவாகி இருக்கின்றார் என்ற தகவல்களும் வெளியாகி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் மெர்வின் சில்வா மற்றும் பிரசன்ன ரணவீரவுக்கு எதிராக இப்போது குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த கிரிபத்கொட பகுதியிலே அரச நிலத்தை மோசடியாக விற்பனை செய்தார்கள் அல்லது அதற்கான வேலைகளை செய்தார்கள் என்ற அடிப்படையிலே இப்போது முன்னாள் அமைச்சர்கள் 2 பேர் சிக்கலிலே மாட்டியிருக்கின்றார்கள். அத்தோடு கபில சந்திரசேன் என்ற ஏர்லைன்ஸ் நிறுவனத்துடைய முன்னாள் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனுடைய மனைவியை கைது செய்வதற்கான சிவப்பு பிடியாணைகளும் பிறப்பிக்கப்பட்டு துரித நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மேலும் கிளிநொச்சி அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே அர்ஜுனா ராமநாதன் அவர்களுடைய நடவடிக்கைகள் காரணமாக அந்த கிளிநொச்சி அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டமே கைவிடப்பட்டது என்ற செய்திகளும் தீவிர பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். இந்த கஞ்சிபான இம்ரான் குறிப்பாக பாதாள உலக குழு செயற்பாடுகளிலே இலங்கைக்குள்ளே இப்போது நடைபெறுகின்ற செயற்பாடுகளிலே முதன்மையானவர் அல்லது முதன்மையாக அதனை நடத்துகின்றவர் என்று பார்த்தால் கஞ்சிபான இம்ரான் என்பவர் மிக முக்கியமானவர். இந்த பாதாள உலகக்குழு செயற்பாட்டாளர்கள் பலர் அல்லது அதனுடைய தலைவர்கள் பலர் இப்போது சிறையடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஹரக் கட்டாவாக இருக்கலாம், அதே போன்று கெசல்பத்ர பத்மே, கொமாண்டோ சலிந்து, கொமாண்டோ சமிந்து, ருவான் என்று பலர் சிறையடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 80 வீதமான பாதாள உலகக்குழு செயற்பாட்டாளர்கள் கைது செய்யப்பட்டு சிறையிலே வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது மிக மிக முக்கியமான விடயம். அப்படி இருக்கின்ற போதுதான் அந்த இதிலும் இன்னும் ஒருவர் தலைமறைவாக இருக்கின்றார். பலர் தலைமறைவாக இருக்கின்றார்கள். அதிலே மிக முக்கியமானவர் என்று பார்த்தால் இந்த கஞ்சிபான இம்ரான். கடந்த 2019ஆம் ஆண்டு கஞ்சிபான இம்ரான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதன் பின்னர் ராஜபக்சக்கள் ஆட்சி காலம் என்றால் கேட்கவா வேண்டும். அதன் பின்னர் அவருக்கு 2021ஆம் ஆண்டு கோட்டாவினுடைய தயவிலோ தெரியவில்லை, பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது, பிணை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பிணை வழங்கப்பட்டதன் தாமதம் அவர் எங்கே இருக்கின்றார் என்ற நிலை தெரியாதே இருக்கின்றது. குறிப்பாக இலங்கையை விட்டு அவர் தப்பிச் சென்று விட்டார் என்ற உண்மைதான் இப்போது வெளிவருகின்றது. பல நாட்களாக கஞ்சிபான இம்ரானை தேடி வருகின்றார்கள், எங்கே இருக்கின்றார் என்ற நிலை தெரியாதாம். ஆனால் இப்போது இலங்கைக்குள்ளே நடக்கின்ற மிக மோசமான விளைவுகளின் பின்புலத்திலே கஞ்சிபான இம்ரான் இருக்கின்றார் என்ற அந்த தகவலானது பரவி இருக்கின்றது. குறிப்பாக வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய கஞ்சிபான இம்ரான் வெறுமனே இலங்கைக்குள்ளே மாத்திரமில்லையாம், சர்வதேச வலையமைப்போடு, சர்வதேச போதைப்பொருள் வலையமைப்பு மற்றும் குற்ற பின்னணி கொண்டவர்களோடு தொடர்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றாராம். பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல குற்ற பின்னணி கொண்ட அமைப்புகளோடு கஞ்சிபான இம்ரானுக்கு தொடர்பு இருக்கின்றது என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. இவர் பலகாலமாக துபாய் நாட்டிலே இருந்தார். இப்போது அவர் எங்கே இருக்கின்றார் என்ற நிலை தெரியாத போதுதான் அவரை கைது செய்வதற்கான சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு கடும் தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற போது அவர் ஐரோப்பிய நாடு ஒன்றிலே இருக்கின்றார் என்ற தகவல் கிடைத்திருக்கின்றதாம். கஞ்சிபான இம்ரான் தன்னுடைய இடத்தை ஒரே இடமாக வைத்துக் கொள்ளாமல் அடிக்கடி இடத்தை மாற்றி வருகின்றார் என்றும் இதனால் அவரை கைது செய்ததிலே சிக்கல் நிலை நீடித்து வருகின்றது என்ற தகவலும் தான் இருக்கின்ற செய்தியாக இருக்கின்றது. எனவே இப்போது கஞ்சிபான இம்ரானை கைது செய்கின்ற வேட்டையிலே அரசாங்கம் களமிறங்கி இருக்கின்றார்கள். காரணம், பல பாதாள உலக குழுக்களின் தலைவர்களை பிடித்து உள்ளே போட்டு விட்டார்களாம். அப்படி இருந்தாலும் வெளியிலிருந்து இலங்கைக்குள்ளே போதைப் பொருள் உட்பட ஆயுதங்கள் உட்பட பல விடயங்கள் உள்ளே வருகின்றது என்றால் யார் என்று தேடினால் அதிலே மிக முக்கியமானவர் கஞ்சிபான இம்ரான் தான் என்ற தகவல் இப்போது அரசுக்கு கிடைத்திருக்கின்றது. இதற்கு முன்னர் ஓரிரு வாரங்களுக்கு முன்னர் ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருந்தது. அதுவும் ஒரு புலனாய்வு ஊடகவியலாளர் வெளியிட்டிருந்தாராம். அந்த செய்தியை மடகஸ்கர் நாட்டிலே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு எதிராக அல்லது அவரை ஒழித்து கட்டுவதற்கான ஒரு சதித்திட்டம் ஒன்று பாதாள உலகக்குழு கும்பல் சேர்ந்து திட்டமிட்டது என்ற ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. அந்த தகவலின் பின்னணியிலே இவரும் இருக்கலாம் என்பதுதான் இப்போது இருக்கின்ற தகவல். எனவே கஞ்சிபான இம்ரானை தேடி கடும் வேட்டை நடத்தப்பட்டு வருவதாகவும் மிக விரைவிலே அவர் நாட்டிற்கு கொண்டு வரப்பட போகின்றார் என்ற செய்திகளும் பரவி இருக்கின்றது. குறிப்பாக இப்படித்தான் கெசல்பத்ர பத்மே குறிவைக்கப்பட்டிருந்தார், கைது செய்து கொண்டு வந்து விட்டார்கள். கெசல்பத்ர பத்மே மாத்திரம்தான் கைது செய்யப்பட்டாரா என்று பார்த்தால் கொமாண்டோ சலிந்து உட்பட மிதிகம் ருவான் என்று பெரும் பெரும் தலைகள் எல்லாம் சிக்கியிருந்தார்கள். அதே போன்று இன்னும் பலர், குறிப்பாக இந்த
இந்த இசாரா செவ்வந்தியோடு தொடர்பிலே இருந்தார் என்று சொல்லப்படுகின்ற நிறைய பேர், சுபுன் என்று சொல்லப்படுகின்ற நபர் எல்லாம் இப்போது தலைமறைவாக இருக்கின்றாராம். அவரை எல்லாம் தேடி வேட்டைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே மிக முக்கியமானவராக கஞ்சிபான இம்ரான் இருக்கின்றார் என்பதுதான் மிக முக்கியமான செய்தியாக இருக்கின்றது. மேலும் ஒரு செய்தி என்று பார்க்கின்ற போது, இந்த கபில சந்திரசேன ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய முன்னாள் நிறைவேற்று அதிகாரியாக இருந்த கபில சந்திரசேன மரணம், தற்கொலை செய்து கொண்டார். அந்த தற்கொலைதானா அல்லது தற்கொலை செய்ய வைக்கப்பட்டாரா அல்லது மரணமா என்ற கோணத்தில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இன்னும் ஒரு புறம் நீதிமன்றம் அரச இரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்திற்கு கடும் நிபந்தனை ஒன்றை விதித்திருக்கின்றது. உடனடியாக இந்த கபில சந்திரசேன மரணமடைந்த போது அவருடைய வீட்டிலிருந்து மீட்கப்பட்ட இந்த மருந்து பொருட்கள் அல்லது போதைப் பொருட்களா என்ற சந்தேகம் எழுந்திருக்கின்றதாம். அந்த மருந்து பொருட்களை உடனடியாக அந்த ஆய்வை வெளியிட வேண்டும் என்றும் இந்த சட்ட மருத்துவ அதிகாரிகளுக்கு சொல்லியிருக்கின்றார்கள். உடனடியாக அவருடைய மரண விசாரணை அறிக்கைகளையும் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது கபில சந்திரசேன தொடர்பாக. காரணம், கபில சந்திரசேன ஒன்றும் சாதாரண நபர் அல்ல. ஒரு மிக பெரும் குற்ற பின்னணி அல்லது ஒரு மிக பெரும் மோசடி ஒன்றிலே தலைமை அல்லது முகமாக இருக்கின்றார். அதன் பின்புலத்திலே இருட்டிற்குள்ளே மறைந்து கொண்டு ஒரு மிக பெரும் அரசியல் குழுவே இருக்கின்றது. அது யாரென்றும் சொல்ல தேவையில்லை, எல்லோருக்கும் தெரியும். சமல் ராஜபக்சனுடைய மகன் தலை போட்டிருக்கின்றார் சமீந்திர ராஜபக்ச, அதாவது இளைய மகன் தலை போட்டிருக்கின்றார் சமீந்திர ராஜபக்ச. அதிலே நாமலுக்கு தொடர்பு இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. ராஜபக்சக்களுக்கு தொடர்பு இருக்கின்றது. அந்த விமான கொள்முதல் விடயத்திலே மோசடியிலே தொடர்பு இருக்கின்றது. 2012-13 இடம்பெற்ற மோசடி என்று சொல்லப்படுகின்றது. அதனுடைய தலையாரி அல்லது அதனுடைய முகமாக இருக்கக்கூடிய கபில சந்திரசேனவும் அவருடைய மனைவியும். அதிலே கபில சந்திரசேன மரணம், அதாவது தற்கொலை செய்து கொண்டார். இப்போது அவருடைய மனைவி பிரியங்கா நியோமாலியை கைது செய்வதற்கான தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றதாம். இவரும் தலைமறைவாக இருக்கின்றார். இவர் எந்த நாட்டில் இருக்கின்றார் என்ற சூழ்நிலை தெரியாமல் இருக்கின்ற போது உடனடியாக குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு நீதிமன்றத்தை நாடி ஆங்கில மொழியினூடான பிடியாணை உத்தரவை பிறப்பிக்க வேண்டும். அதுவும் திறந்த பிடியாணையை பிறப்பித்தால்தான் பிரியங்கா நியோமாலியை அணுகுகின்ற போது சர்வதேச போலீசாரினுடைய உதவியை அல்லது அந்தந்த நாட்டு போலீசாருடைய உதவியை நாடக்கூடியவாறு இருக்கும் என்று கோரிக்கை விடுத்ததற்கிணங்க இப்போது திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது பிரியங்கா நியோமாலியை கைது செய்வதற்காக. எனவே அந்த வேட்டையையும் இப்போது தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு. எனவே ஒருபுறம் பாதாள உலகக்குழு ஒன்றினுடைய தலைவன் இந்த கஞ்சிபான இம்ரானை குறிவைத்திருக்கின்றார்கள். இன்னும் ஒரு புறம் இன்னும் ஒரு குற்ற பின்னணியில் ஈடுபட்டிருந்த இந்த பிரியங்கா நியோமாலி கபில சந்திரசேனனுடைய மனைவியும் குறிவைக்கப்பட்டிருக்கின்றார் என்பது மிக மிக முக்கியமான விடயம். மேலும் 2 அமைச்சர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது நீதிமன்றத்தில் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. இது யார் என்று பார்க்கின்ற போது அதுவும் ராஜபக்சக்கள் காலத்து அமைச்சர் தான். அதுவும் ராஜபக்சக்களின் எடுபடிகள் என்று சொல்லலாம். குறிப்பாக மேவின் சில்வா, அடிதடி அமைச்சர் மேவின் சில்வா என்றெல்லாம் இவர் ஒரு காலத்திலே சொல்லி வந்தார்கள். சண்டித்தனத்திற்கு பெயர் போனவர் தான் இந்த மேவின் சில்வா. எனவே இந்த மேவின் சில்வா மற்றும் பிரசன்ன ரணவீர என்று சொல்லப்படுகின்ற இந்த பாராளுமன்றத்துக்குள்ளே தூள் அடித்தார்கள், அதாவது இந்த மிளகாய் தூள் எறிந்து சேட்டை செய்தவர்களே மிக முக்கியமானவர் இந்த பிரசன்ன ரணவீர என்றும் சொல்லப்படுகின்றது. அந்த பிரசன்ன ரணவீர மற்றும் மேவின் சில்வா இவரும் அதிலே மிக முக்கியமானவர். ஜான்சன் பெர்னாண்டோ மிக முக்கியமானவர். அதிலே இந்த மேவின் சில்வா மற்றும் பிரசன்ன ரணவீர ஆகியோருக்கு எதிராக இப்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. ஏன், எதற்காக இந்த குற்றப்பத்திரிகை என்று பார்க்கின்ற போது கிரிபத் கொட பகுதியிலே அரசுக்கு இவர்கள் இருவருமே அமைச்சர்களாக இருந்த, அதாவது மேவின் சில்வா அமைச்சர், இந்த ராஜாங்க அமைச்சராக இந்த பிரசன்ன ரணவீர இருந்தார். இந்த காலகட்டங்களிலே அரசு கிரிபத் கொட பகுதியில் அரசுக்கு சொந்தமான நிலத்தை போலியான ஆவணங்கள் மற்றும் போலியான உறுதிப்பத்திரங்களை முடித்து அதனை தனியார் ஒருவருக்கு விற்பதற்கான வேலைகளை செய்திருக்கின்றார்களாம் இந்த நபர்கள். அதான் அரசுக்கு சொந்தமான தரிசு நிலத்தை போலி ஆவணங்களை முடித்து அதுவும் ஒரு தனிநபருக்கு விற்பதற்கு அதனூடாக தங்களுக்கு பணத்தை ஈட்டுவதற்கான வேலைகளை செய்திருக்கின்றார்கள். அது தொடர்பாக முறைப்பாடு அளிக்கப்பட்டுத்தான் பல வருடங்களாக இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கின்றது. இப்போது அவர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே அவர்கள் கைது செய்யப்பட்டு இது தொடர்பாக கைது செய்யப்பட்டு பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்தும் அவர்களுக்கான பிணை அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றதாம். மேவின் சில்வாவும் பிரசன்ன ரணவீர உட்பட மில்ரோய் பெரேரா என்று அவரோடு சேர்த்து மொத்தமாக எல்லோருமாக சேர்த்து மொத்தமாக 6 பேர் இந்த விடயத்திலே குற்றவாளிகளாக இனங்காணப்பட்டு இப்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. மேலும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் தொடர்பாகத்தான் இப்போது சமூக வலைத்தளங்களிலும் எல்லா ஊடகங்களிலும் இந்த செய்தி பரவ ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக இன்று காலை அளவிலே
கிளிநொச்சி அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே ஒரு மிக பெரும் குழப்ப நிலை ஏற்பட்டிருக்கிறது. அர்ஜுனா ராமநாதன் அவர்களால் தான் அந்த குழப்ப நிலை ஏற்பட்டதாக அங்கிருக்கின்ற ஊடகவியலாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த குழப்பம் இடம்பெற்றதுக்கு காரணம் என்னென்று பார்க்கின்ற போது திருவையாறு பகுதி, கிளிநொச்சியின் திருவையாறு பகுதியிலே தென்னை அபிவிருத்தி தொடர்பாக அல்லது தென்னை செய்கை தொடர்பாக மோசடிகள் இடம்பெற்றிருக்கின்றது என்ற அடிப்படையிலே அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் சுட்டிக்காட்டியதாகவும் அதன் பின்னர் கிளிநொச்சியினுடைய அரசாங்க அதிபர் தொடர்பாக அவர் பல பேச்சாக சர்ச்சை கருத்துக்களை தெரிவித்ததாகவும் இது தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கின்றது. ஸ்ரீதரன் அவர்கள் வெளியேறி இருக்கின்றார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் அந்த குழப்ப நிலை காரணமாக அந்த அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு கூட்டத்திலிருந்து வெளியேறி இருக்கின்றார். அதே போன்று அதன் பின்னர் ஒவ்வொரு பிரதேச செயலகங்களினுடைய கிளிநொச்சி பிரதேச செயலகங்களினுடைய பிரதேச செயலாளர்கள் வெளியேறியதாக சில ஊடகங்கள் செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றது. அதன் பின்னர் இந்த அர்ஜுனா ராமநாதனை வெளியேற்றும்படி அங்கிருந்த சமூக செயற்பாட்டாளர்களும் சிவில் சமூக அமைப்பை சேர்ந்தவர்களும் சில கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். இதனால் குழப்ப நிலை ஏற்பட்டது. அர்ஜுனா ராமநாதன் எதிர்கருத்துக்களை தெரிவித்ததால் மிக பெரும் குழப்ப நிலை ஏற்பட்டதாம். அதன் பின்னர் அந்த கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்தி வந்த கடல் தொழில் அமைச்சர் சந்திரசேகரம் அவர்கள் உடனடியாக அர்ஜுனா ராமநாதனை சத்தம் போட வேண்டாம் என்ற அடிப்படையிலும் வெளியேறும்படியும் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். நான் ஏன் வெளியேற வேண்டும் என்ற அடிப்படையில் சிங்களத்திலே பேசிக் கொண்டிருந்தார். அதான் ஒன்று கேட்க வேண்டும், கோபம் வருகின்ற போது ஏன் சிங்களத்திற்கு மொழி மாறுகின்றது? காரணம் அந்த அவர்களுடைய காணொலியை பார்க்கின்ற போதுதான் புரிகின்றது. அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார், கோபம் வந்து விட்டது, உடனே சிங்களத்துக்கு மாறுகின்றது. அதான் சொல்வார்கள், ஒருவருடைய மொழியை அறிய வேண்டும் என்றால் காதை பொத்தி அடித்தால் அவர் அம்மா என்று கத்துவாரா அல்லது வேற மொழியிலே கத்துவாரா என்பதை பார்த்து அவருடைய மொழியை அறிந்து கொள்ளலாம். இங்கே கோபம் வந்தவுடன் சிங்களத்துக்கு மாறுகின்றது என்றால் அதை சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. எனவே இந்த அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே அதனுடைய தலைவராக செயற்பட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தினுடைய தலைவராக செயற்பட்ட கடற்தொழில் அமைச்சருக்கும் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாடு அந்த கூட்டமே இடைநடுவிலே நிறுத்தப்படுகின்ற அளவுக்கு சென்றிருக்கின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அமைச்சரை தாக்கச் சென்றார் என்ற அடிப்படையிலும் செய்திகள் வெளியாகி வருகின்றது. காணொலியிலும் அதே போன்ற ஒரு செயற்பாடுதான் இடம்பெற்றிருக்கின்றது. எனவே போலீசார் அர்ஜுனா ராமநாதன் அவர்களை வலுக்கட்டாயமாக பிடித்து இருக்கையில் இருத்துகின்ற காணொலிகளும் பின்னர் அவரை பாதுகாப்பாக வெளியேற்றிய காணொலிகளும் வெளியாகி இருக்கின்றது. எனவே இதிலே மிக முக்கியமான விடயம், யார் சண்டித்தனம் காட்டுகின்றார், யார் சண்டை பிடிக்கின்றார் என்பது அல்ல. இவர்களெல்லாம் மக்கள் பிரதிநிதிகள். இவர்களெல்லாம் அனுப்பப்பட்டதனுடைய ஒரே நோக்கம் மக்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கும் என்பதற்காகத்தான். அதுவும் மாவட்ட மட்ட அபிவிருத்திகள் அல்லது மாவட்ட மட்ட அபிவிருத்திகளை முன்கொண்டு செல்லுதல், அது சார்ந்த பேச்சுக்கள் அல்லது அது சார்ந்த விவாதங்களை மேற்கொள்கின்ற இடமாகத்தான் இந்த மாவட்ட அபிவிருத்தி குழு என்ற அல்லது அபிவிருத்தி குழு கூட்டம் காணப்படுகின்றது. எனவே மாதமும் அது இடம்பெறுகின்றது. அந்த கூட்டத்திலே அந்த மாவட்டம் சார்ந்த நல்ல நல்ல விடயங்கள் தான் முன்வைக்கப்பட வேண்டும், அல்லது அபிவிருத்தி குழு கூட்டம், இதுதான் அதனுடைய பெயரே. அந்த கூட்டத்தில் அந்த மாவட்டம் சார்ந்த அபிவிருத்தியும் மக்கள் நல திட்டங்களையும் முன்வைத்து அதனை சரியாக எல்லோருமே ஒன்று சேர்ந்து முன்கொண்டு செல்வார்கள் என்பதுதான் மக்களுடைய நம்பிக்கை. ஆனால் இங்கே ஏதோ சந்தையிலே நடக்கின்ற அடிபாடு போன்று மாறி மாறி அடிபட்டு மக்கள் நல திட்டங்கள் அல்லது மக்களுக்கான திட்டங்கள் எல்லாம் அங்கே வரவில்லை, தங்களுடைய அரசியல் லாப திட்டங்கள் தான் அங்கே வருகின்றதோ என்ற ஒரு கேள்வியும் இடம்பெறுகின்றது. அல்லது யூடியூப் ட்ரெண்டிங், ஃபேஸ்புக் ட்ரெண்டிங் என்ற விடயத்தை கையிலே எடுத்து அவர்கள் தங்களை ட்ரெண்டிங் செய்வதற்காக அந்த பகுதிகளை அல்லது அந்தந்த சபையை பயன்படுத்துகின்றார்களோ என்ற எண்ணங்களும் எழ ஆரம்பித்திருக்கின்றன. எனவே மக்கள் இதனை சரியாக புரிந்து வைத்திருக்கின்றார்கள். மக்களுக்காக செயற்படாதவர்கள் மிக விரைவிலே தூக்கி எறியப்படுவார்கள். எனவே அதனை உணர்ந்து செயற்பட்டு மக்கள் நல திட்டங்களை முன்வைக்கின்ற போது, அதுவும் மக்களுக்கான திட்டங்கள் வருகின்ற போது அவற்றை கொன்று நடத்துகின்ற போது சரியாக இருக்கும். உங்களுடைய அரசியல் லாபங்களுக்காக மக்களை பகடக்காயாக மாற்றாதீர்கள் என்பதுதான் மக்களுடைய கருத்தாகவும் இருக்கின்றது. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.